வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.4 அதில் தேர்டு கொஷின். A chemist has one solution which is 50% of acid and another solution which is 25% of acid. ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கிறவர்கிட்ட சரியா ஒரு கெமிஸ்ட்ரிக்கிட்ட ரெண்டு விதமான சொல்யூஷன் இருக்குது. ஒரு சொல்யூஷனில் 50% ஆஃப் ஆசிட் கண்டென்ட் இருக்குது, இன்னொரு சொல்யூஷனில் 25% ஆஃப் ஆசிட் கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஹவு மச் ஈச் ஷுட் பி மிக்ஸ்டு டு மேக் 10 liters ஆஃப் எ 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன். இப்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சொல்யூஷனையும் யூஸ் பண்ணி ரெண்டு சொல்யூஷன்லையும் மிக்ஸ் பண்ணி அவர் புதுசாக ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணுறாரு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குன்னா 40% ஆஃப் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 50% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன்லேருந்து எத்தனை லிட்டர் எடுத்துக்கிறாரு, 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன்லேருந்து எத்தனை லிட்டர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ எத்தனை லிட்டர் கிடைக்குதுன்னா 10 liters கிடைக்குது. அப்போ 50% ஆஃப் ஆசிட் சொல்யூஷனில் எத்தனை லிட்டர்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷனில் எத்தனை லிட்டர்னு தெரியாது, அதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் நம்ம 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் மேக் பண்ணுறாரு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ 10 வரணும். சரிங்களா? இது அடுத்தது தமிழில் பாருங்கள். வேதியியலாளர் ஒருவரிடம் 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும் மற்றும் 25% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளது. அவர் 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்க இருவகை கரைசல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு விதமான அமிலத்தன்மை கொண்ட கரைசலையும் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, சரிங்களா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 40% அமிலத்தன்மை உள்ள கரைசலை அவர் உருவாக்குறார். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ எத்தனை லிட்டர் கரைசல் கிடைக்குதுன்னா 10 லிட்டர் கரைசல் கிடைக்குது. அப்படின்னா 50% உள்ளதில் எத்தனை லிட்டர் எடுத்துக்கிறாரு, 25% அமிலத்தன்மை உள்ளதுலேருந்து எத்தனை லிட்டர் சேர்க்கிறாரு. அப்போ ரெண்டையும் சேர்க்குறப்போ 10 லிட்டர் வருது. இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா 50% அமிலத்தன்மை கொண்ட கரைசல்லேருந்து எவ்வளோ எடுக்கிறாருன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல்லேருந்து எத்தனை லிட்டர் எடுக்கிறாருன்னு தெரியாது, அது ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ 10 liters. சரிங்களா? இப்போ இதை நம்ம இங்கே எழுதுறோம் பாருங்கள். அப்போ இங்கே லெட் எக்ஸ் அண்டு ஒய் liters, x and y liters of 50% and 25% acid solution எடுத்துக்கிறாங்க. 50% ஆசிட் சொல்கிறது எக்ஸ் லிட்டரும் 25%லேருந்து ஒய் லிட்டரும் எடுத்துக்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம அது தமிழில் எக்ஸ் என்பது 50% எக்ஸ் லிட்டர் தன்மை கொண்ட கரைசல், ஒய் லிட்டர் என்பது ஒய் லிட்டர் என்பது 25% அமிலத்தன்மை கொண்ட கரைசல். சார், இப்போ நம்ம இந்த எக்ஸு ஒய் ரெண்டையும் அவர் மிக்ஸ் பண்ணி எத்தனை லிட்டர் அவர் கிடைக்குதுன்னா 10 liters கிடைக்குது. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணோம்னா 10 liters கிடைக்குது. இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் லிட்டர் வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்துருச்சு. அடுத்து ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ஆசிட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ் லிட்டரில் 50% ஆசிட் கண்டென்ட், பர்சன்டேஜ்னால் டிவைடட் பை 100. எக்ஸ் லிட்டரில் 50% ஆசிட் சொல்யூஷன், ஒய் லிட்டரில் 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன். நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசாக 10 லிட்டர் வந்துருக்குல்ல, அதில் எத்தனை பர்சன்டேஜ்னா 40%. 40/100 × 10. இப்போ எல்லாத்துலேயும் டிவைடட் பை 100 இருக்கிறதுனால நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 100 டிவைட் பண்ணுறோம். ஸோ 50/100, அப்போ 100 கேன்சல் ஆகிரும். ஸோ 50x ப்ளஸ் இங்கே 100 கேன்சல் ஆகிரும், 25y. இங்கே 100 கேன்சல் ஆகிரும், 40 × 10 400. இது எல்லாமே 25 மல்டிபிளாக இருக்கிறதுனால அதையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 25
அதனால் டிவைட் பண்ணிக்கிறோம். 2 25 ஆர் 50, 2x 1, ஸோ y 400ல் 100ல் நமக்கு 4னா 200ல் 8, அப்போது 16. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ கிராமர் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 1, செகண்ட் ஈக்குவேஷனில் 2 1, 1 மைனஸ் 2. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு -1, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்ம கிராமர் ரூல் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெல்டா 1 என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலமை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணணும். 10 16 1 1, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 10 minus 16, so minus 6. Delta 2, ஃபஸ்ட்டு காலமாக டெல்டாவோட ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ஃபில் பண்ணுறோம். 16 minus 20. So delta 2 is equal to -4. So by Cramer rule, Cramer rule, x oda value delta 1 by delta 1 minus 6, delta minus 1, so 6. Y is equal to delta 2 by delta -4 by -1, 4. So therefore x is equal to 6 liter, y is equal to 4 liter. சரிங்களா?